மீனா கல்யாணத்துக்கு எல்லாரும் அவசியம் குடும்பத்தோட வந்திருந்தான். என்னக்கா இது? நம்ம செழியனோட பேர் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒரு பரதேசோட பேர் இருக்கு. நீ என்ன பண்ணாலும் கதர்னாலும் என் கால்ல விழுந்தாலும் சரி, என் மனசு மாறாது. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராத. உனக்கு ஒரு பிரச்சனை, இவங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது சண்முகம் எப்படி பம்பர மாதிரி சொல்லணும் அவங்கள காப்பாத்துனா? ஆனா என் புருஷ விஷயத்துல அப்படி எதுவுமே இல்லையே. நான் ஒண்ணு அவர்கிட்ட பணம் கேட்கல, அக்கா கிட்ட தான் பேசணும்னு சொன்னேன். அவர் தான் கட்டாயப்படுத்தி என்ன விஷயம்னு கேட்டாரு. நம்ம 2 பேருக்கும் ஜாம்னு மேரேஜ் நடக்க போகுது. இளவரசி மறுபடியும் கூட வாழ வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமா சித்தி, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்லப்பா, இளவரசியை கூட்டிட்டு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வா. கண்டிப்பா சித்தி, நீங்களும் மறக்காம பால் காய்ச்ச வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. வரோம் சித்தி. போயிட்டு வா. வரேன் சித்தி. வாப்பா. ஏய் சரியா, ஏய் செலியா. அண்ணா என்னடா ஆப்போசிட்ல வரது கூட தெரியாம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? சாரி சண்முகண்ணே. அம்மா என்ன 2 பேரும் அதுவும் இங்க? நம்ம வீட்டுக்கு தான்டா போயிட்டு வரோம். நம்ம வீட்டுக்கா? என்னண்ணே திடீர்னு? சித்தியை பாக்குறதுக்காக தான். அம்மாவை பார்க்கவா? ஆமாண்டா. பாத்தீங்களா? பேசுனாங்களா? முதல்ல பேச மாட்டாங்கன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா பேசுனாங்கடா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அம்மா சுத்தமா மாறிட்டாங்கடா. அன்பா பாசமா பேசினாங்க. அப்பா சொல்லாம போனதை பத்தி கூட ரொம்ப வேதனைப்பட்டாங்கடா. அண்ணா நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலண்ணே. அம்மா பகையை மறந்து திடீர்னு இப்படி மாறி இருக்காங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. ஆனா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், நீ ஒருத்த பெத்தாமாவை போய் சந்தேகப்பட்டு இருக்க போலீஸ்கார மாதிரி. அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 பேரும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க ஃபீல் பண்ணாங்க. அது மட்டுமா, இந்த யூனிஃபார்ம்ல சண்முகத்தை பார்க்கும்போது அப்படியே சித்தப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? என்னமோ நீங்க சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு சந்தோஷமாவும் அதே சமயத்துல ஆச்சரியமாவும் இருக்கு. எப்படியோ அம்மா பகையை மறந்துட்டாங்களே. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு அம்மாவை பார்க்க வந்தீங்க? வீடு மாத்த போறோம்டா. புது வீட்டுக்கு பால் காய்ச்சறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு மூத்தவங்க சித்தி தானே, அதான் கூப்பிடுறதுக்காக வந்தோம். சந்தோஷமா வரேன்னு சம்மதம் சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆமா, வீடு எங்க பாத்திருக்கீங்க? நம்ம பழைய வீடு இருக்குல்ல, அங்கிருந்து ஒரு 4 தெரு தள்ளி சிங்கப்பூர்கார வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான். ஓ, அந்த வீடா? அண்ணா அந்த வீடு ரொம்ப பெரிய வீடாச்சு. ஆமாண்டா, பெரிய வீடு தான். இளவரசி வந்திருக்கா, அன்னைக்கு வேற தனி ரூம் வேணும். நம்ம சண்முகம் தான் இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டால, அவனை பாக்குறதுக்கு பெரிய ஆளுங்களாம் வந்துட்டு போவாங்க. அதான் பெரிய வீடா எடுத்திருக்கு. ஆமா, என்ன வாடகை? வாடகையா? வாடகைலாம் இல்ல, லீஸ்க்கு எடுத்திருக்கு. அண்ணே எப்படியோ நல்ல வீட்டுக்கு இடம் மாற போறீங்க. சீக்கிரமே ஒரு சொந்த வீடு கட்டிருங்க. இப்பதான்டா தொழில் டெவலப் ஆயிட்டு இருக்கு. கட்டிடலாம்டா. நீ மறக்காம பால் காய்ச்சறதுக்கு வந்துரு, சரியா? என்னைக்குண்ணே? நாளைக்குடா. சரிண்ணே, கண்டிப்பா வந்துடுறேன். உன்னை வீட்டுல பார்க்க முடியலையேன்னு கவலையா இருந்துச்சு. நல்ல வேளை வழியில பார்த்து பேசிட்டோம். கண்டிப்பா வந்துடுறா. பாய். சரியா? ஒன்னதான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? என்னம்மா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். சுப்பிரமணியும் சண்முகமும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏதோ புது வீடு மாற போறாங்களாம், பால் காய்ச்சறதுக்காக நம்மள கூப்பிட வந்தாங்க. தெரியுமா? வரும்போது 2 பேரும் பார்த்துட்டு தான் வந்தேன். அம்மா, சுப்பிரமணிய அண்ணன்கிட்டயும் சண்முக அண்ணன்கிட்டயும் ரொம்ப பாசமாவும் பிரியமாவும் நடந்துக்கிட்டீங்களாமே. சுப்பிரமணிய அண்ணனும் சண்முகமும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ஆச்சரியமாவும் இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு செழியா? இல்ல, அம்மாவுக்கு பெரியப்பா குடும்பத்தை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது சுப்பிரமணிய அண்ணன்கிட்டயும் சண்முக அண்ணன்கிட்டயும் ரொம்ப பாசமா நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு பால் காய்ச்சறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த திடீர் மாற்றம்? எல்லாம் அவங்களோட பெருந்தன்மை தான்ப்பா. தாய் இல்லாத அவங்க என்ன தாயா மதிச்சு, நான் எவ்வளவு வெறுப்ப காட்டினாலும் என்ன தேடி வராங்களே, அந்த அன்பும் பாசமும் என்ன மாத்திருச்சுப்பா. வயசான காலத்துல இன்னும் நான் எதுக்கு வீம்பு பிடிக்கணும்? என்ன இருந்தாலும் அவங்க யாரு? உங்க அப்பாவோட அண்ணன் பசங்க, உன்னோட பங்காளிங்க. நாளைக்கு உனக்கு நல்லது கெட்டதுன்னா சொந்த பந்தம் வேணும்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், என் மனசை மாத்திக்கிட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா. ஹலோ, சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓ அப்படியா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? எப்போ? வர 1ஆம் தேதியா? வெரி குட் சார்.
ஆனா ரொம்ப பக்கமா இருக்க, தள்ளி போட முடியாதா சார்? ஓ அப்படியா? லண்டன் போனா வரதுக்கு 2 மாசம் ஆகுமா? வேணாம் சார், நான் நாளைக்கே கிளம்பி வந்துடுறேன். நோ ப்ராப்ளம் சார். சார் நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு எனக்கு ரூம் புக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பை. என்னப்பா போன்ல யாரு? ஏதோ லண்டன்ங்கிற, உடனே கிளம்பி வரேங்கிற, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு பெரிய கிரானைட் ஓனர்கிட்ட என்னை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த கிரானைட் கம்பெனி ஓனர்கிட்ட தமிழ்நாடு டீலர்ஷிப் எனக்கு கிடைக்கிற மாதிரி பேசியிருக்காருமா. அந்த ஓனர் வேற வர 2ஆம் தேதி லண்டன் கிளம்புறாராம். போனா 2 மாசம் ஆகுமா திரும்பி வரத்துக்கு. அதனால மிஸ் பண்ண வேண்டாம், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு. அம்மா, இந்த டீலர்ஷிப் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா இன்னும் 1 வருஷத்துல நம்ம ரேஞ்சே வேறமா. அப்ப நீ ஜெய்ப்பூர் போகணுமா? ஆமாமா, நாளைக்கே கிளம்பி ஆகணும். ஏன்னா 1ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. இந்த 1ஆம் தேதி கொஞ்சம் தள்ளி போட முடியாதா? இல்லம்மா, அவர் 2ஆம் தேதி லண்டன் போனா திரும்பி வரதுக்கு 2 மாசம் ஆகுமா. எதுக்குமா, ஏன் தள்ளி போட சொல்றீங்க? என்னடா மறந்துட்டியா? 1ஆம் தேதி உங்க மாமா குமாரசாமியோட பொண்ணுக்கு கல்யாணம்டா. ஓ சாரிம்மா, நான் மறந்துட்டேன். ஆமா, நான் இல்லைன்னா என்ன, நீங்க போயிட்டு வாங்க. நாங்க போறது இருக்கட்டும்டா, அந்த கல்யாணத்துக்கு முக்கியமா நீ வரணும். என்னது, நான் முக்கியமா வரணுமா? என்னம்மா சொல்றீங்க? நான் அவ்வளவு பெரிய விஐபியா? ஆமாப்பா, என் தம்பிக்கு இந்த ஊர்ல சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நம்மள விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு? அந்த கல்யாணத்துல நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நீதான்ப்பா செய்யணும். அப்பதானே தம்பி சந்தோஷப்படுவான். மா, சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக பிசினஸ் விஷயத்தை தள்ளி போட முடியாதுமா. குமாரசாமி மாமா வீட்டு கல்யாணத்துக்கு நீ வரலனா அவர் வருத்தப்படுவார் செழியா. ஏற்கனவே அவருக்கு உன் மேல வருத்தம் இருக்கு. இப்போ நீ கல்யாணத்துக்கு வரலனா அவர் தப்பா நினைப்பாரு. பிசினஸ் விஷயமா ஜெய்ப்பூர் போயிருக்கேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா அவர் தப்பாவே நினைக்க மாட்டாரு. ஏன்னா அவரும் ஒரு பிசினஸ்மேன் தானே. அதுக்கு இல்லடா, ஒரு வகையில பொண்ணுக்கு நீ முறமாப்பிள இல்ல, அதனால அந்த வகையில சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்துக்கும் நீ வேணும் இல்லையா? மா, கவலைப்படாதீங்கம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க சுப்பிரமணிய அண்ணனும் சண்முகமும் உங்க பசங்கன்னு. நான் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை அவங்கள செய்ய சொல்லுங்க. அது எப்படிப்பா? அவங்களா குமாரசாமி அண்ணனுக்கு அடுத்த சொந்தம், நீ தானே முதல் சொந்தம். ஆமாப்பா, குமாரசாமி நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லிருக்கான். நீ வரலன்னா தப்பாயிடும். அந்த ஜெய்ப்பூர் ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிடுப்பா. அது முடியாதுமா, இது என் வாழ்க்கையில கிடைச்சிருக்க மிகப்பெரிய சான்ஸ். இதை என்னால மிஸ் பண்ண முடியாது. எனக்கு பிசினஸ் விட அந்த பிரான்சிஸ் பொண்ணு கல்யாணம் முக்கியம் இல்லம்மா. நான் ஜெய்ப்பூர் கிளம்ப தான் போறேன். டேய், அக்கா என்னக்கா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? இவனை நம்பிதான் நம்ம கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கோம். கல்யாணம் தண்ணிக்கு இவன் இல்லனா என்னக்கா பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத தேவிக்கு. அவன் எங்க தட்டினா எங்க விழுவான், யார் சொன்னா அவன் கேட்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு சுப்பிரமணியோட புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு போறோம். அவங்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றோம். அதுக்காக தானடி இப்ப நான் அவங்க கிட்ட பாசத்தை காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சுப்பிரமணி சொன்னா அவன் நிச்சயமா கேட்பான். அவன் பேச்ச தட்ட மாட்டான். அக்கா, ஒருவேளை சுப்பிரமணியம் பிசினஸ் தான் முக்கியம்னு செடியின ஜெய்ப்பூர் அனுப்பிட்டா என்னக்கா பண்றது? அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். ஜெய்ப்பூருக்கு போன செழியனை உடனே வரவழைச்சு குமாரசாமி பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். என்ன இளவரசி, மகாராணியாக போற போல இருக்க? ஏன் இளவரசி உன்னை பத்தி நல்ல விதமா சொன்னாலும் ஏன் என்னை எரிக்கிற மாதிரி பாக்குற? உன் பார்வைக்கு மட்டும் எரிக்கிற சக்தி இருந்திருந்தா என்னை எப்போ எரிச்சு சாம்பலாக்கி இருப்பல்ல? என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது இளவரசி. சரி விடு, வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு போயிட்டு இருக்க போல இருக்க. என்ன இளவரசி இது? சுப்பிரமணிக்கிட்ட டைவர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணியிருந்தேன். அவ்வளவுதான் சுப்பிரமணி, இனிமே நம்ம லைஃப்ல வரவே மாட்டேன்னு சந்தோஷமா இருந்தேன். கடைசியில என்னடா, அவனை நம்ம ஆபீஸ்க்கே கூட்டிட்டு வந்து இந்த அப்ளை விஷயமா எக்ரிமெண்ட் போட்டேன். பத்தாவதுக்கு அவன் வீட்டோட போய் செட்டிலாவே ஆயிட்டேன். சரி, மறுபடியும் இந்த சுறாபாண்டி கேஸ்ல மாட்டினானே, இனிமே வரவே மாட்டான், நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். மறுபடியும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்து என் ஆசையில மண்ணை போட்டான். அவன் யார்? அவன் உன் கொழுந்தனாரு சண்முகமா? அவன் வேற ப்ரமோஷன் வாங்கிட்டான். இதுக்கெல்லாம் மேல நீ உன் பழைய வீட்டெல்லாம் கழிச்சு கட்டிட்டு சகலவசியோட புது வீட்டில் போய் செட்டில் ஆக போற போல இருக்க. நீ இப்படி அணு அணுவா முன்னுக்கு வர்றது
எனக்கு அவ்வளோ நல்லதா படலையே. நாங்க வீடு காலி பண்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் இளவரசி. உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கண் கொத்தி பாம்பு. என்கிட்ட நீ எப்பவும் தப்பிக்கவே முடியாது. இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேண்டாம். அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன். அவருடைய தம்பி சண்முகத்துக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் இன்ஸ்பெக்டர். இப்ப தாறுமாறா குடிச்சிட்டு இருக்கே விஸ்கி பிராந்தி. அதுல இருந்து உங்க அம்மா கிட்ட குடிச்ச பால் வரைக்கும் எல்லாம் வெளியில வந்துரும். ஓ, நீ அன்னைக்கே சொன்னேல்ல, நான் தான் மறந்துட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் இளவரசி. இப்போ கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு பெத்தவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கூட பிறந்தவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதே கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டின புருஷன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீ அந்த சுப்பிரமணியை விட்டுட்டு அடிக்கடி சண்முகத்தை சொல்லுவேங்கிறிய, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல வரிசை. ஏய், உனக்கு எதுவுமே நல்ல விதமா யோசிக்க தெரியாதா? எல்லாமே தப்பு தப்பா தான் யோசிப்பியா? நீ என்கிட்ட எல்லாமே தப்பு தப்பாவே சொல்லிட்டு என்ன தப்பு தப்பாவே யோசிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனைனா சுப்பிரமணிய கிட்ட சொல்வேன்னு சொன்னா நான் எதுக்கு தப்பா யோசிக்க போறேன்? அதை விட்டுட்டு எப்ப பாரு சண்முகத்தை சொல்வேன்னு நீ தானே சொல்ற. சுப்பிரமணிய அப்பளம் வைக்கிறவன் பார்க்க தத்தியமா இருக்கான். சண்முக போலீஸ்காரன் பார்க்க நல்லா வேற இருக்கான். செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல். ஐ டோன்ட் கேர். இங்க பாரு இளவரசி, என்னோட டார்கெட் உன்னை அடையிறது மட்டும்தான். என்ன ஆனாலும் உன்னை அடையாம நான் விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அது நடக்காது. அதையும் பார்க்கலாண்டி. ஹலோ இளவரசி, சொல்லுங்க மேடம். உடனே கேபினுக்கு வாங்க. இது வரேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் இன். இளவரசி, நாளைக்கு பேங்க்குக்கு போய் இந்த ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே 2 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க. மேடம், நாளைக்கு நானே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு இருந்தேன். பர்மிஷனா? எதுக்கு? நாளைக்கு எங்க வீட்டுக்கு பால் காய்ச்சுறோம் மேடம். அப்படியா? புது வீடு கட்டியிருக்கீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. புது வீடு இல்லை மேடம், பழைய வீடு தான். இப்ப இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல தான் பார்த்திருக்கோம். இருக்கிற வீடு வசதி பத்தல, அதான். யூஸ்வலா புது வீடு கட்டி குடி போனாதான் பால் காய்ச்சுவாங்க. நீங்க பழைய வீட்டுக்கு குடி போறதுக்கு பால் காய்ச்சறேன்னு சொல்றீங்க? இல்ல மேடம், வீடு மாறினாலே பால் காய்ச்சற வழக்கம் இருக்கு. சரி, ஓகே. நாளைக்கு பேங்க் வேலையை நானே பாத்துக்கிறேன். நீங்க உங்க வீட்டு விசேஷத்தை முடிச்சிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். மேடம், நாளைக்கு காலையில நீங்களும் கண்டிப்பா வாங்க மேடம். கண்டிப்பா வரேன். எந்த ஏரியா? சாலிகிராமம் பக்கத்துல. அட்ரஸ் வந்து இப்ப சொல்ல வேண்டாம், நான் மறந்துடுவேன். நாளைக்கு நான் வரும்போது ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஓகே மேடம், கண்டிப்பா வந்துருங்க. சண்முகம் அண்ணே, ஏய் இந்தடா. சித்தி, வாங்க சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா, நீ எப்படி நல்லா இருக்க? இருக்கேன் சித்தி. வாடா சரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. பாலெல்லாம் காய்ச்சியாச்சப்பா? என்ன சித்தி, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க வராம எப்படி பால் காய்ச்சுவோம்? உள்ள வாங்க. அண்ணா, நான் ஏதோ ஹெல்ப் பண்ணவா? நீ செய்யற பெரிய உதவி சும்மா இருக்கிறதா. வா. நானா? இளவரசி, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா நல்லா இருக்கேன். இருக்கீங்களா? இருக்கேம்மா. உள்ள போய் பார்க்கலாம். எப்படி சம்மந்தி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உன்னதம்மா பாராட்டணும். கோர்ட்ல தைரியமா சாட்சி சொல்லி எங்க சுப்பிரமணிய பெரிய ஆபத்துல காப்பாத்திட்டியே. உள்ள கூட்டிட்டு போமா. வாங்க. மேல 2 ரூம் இருக்கு, கீழே 2 ரூம் இருக்கு. இதான் கிச்சன். கிச்சன் நல்லா பெருசா இருக்குங்க. அப்படியா?
நான் கொஞ்சம் மாடியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் சம்மந்தி. சரிங்க. அக்கா இந்த புடவையில மடிச்சு ஹேங்கர்ல போட்டு வைக்கிறியா? அதெல்லாம் எதுக்குடி, அடிக்கிடுவோம். என்ன அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் இன்னும் என் மேல கோபம் போகலையா? கோபம் இருக்கதானே செய்யும். என்ன செய்யறது, எல்லாம் நம்ம திட்டம் போட்டா செய்யறோம். சொந்த பந்தனா அப்படிதாம்மா. ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படி வெறுப்ப காட்டிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். இப்ப நான் இல்ல, அதே மாதிரி நீங்களும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லபடியா இருங்க. என்ன வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன மாமா, அத்தையும் காணும் மீனாவும் காணும்? மீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம். நான் இல்லாட்டி ஷாமலா யாராவது ஒருத்தர் போகணும். சரின்னு ஷாமலாங்க அனுப்பி விட்டுட்டு நான் இங்கே வந்தேன். என்ன மாமா, காலையில வந்துட்டு போயிருக்கலாம்ல ஒரு தடவை? முகூர்த்தம் 7 முகூர்த்தம்பா, அதனாலதான். பாப்பா என்னக்கா எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். என்ன ஷாமலாவை காணோம்? ஷாமலா ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அப்படியா? பால் காய்ச்சியாச்சா? இல்லப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சிடலாம்ப்பா. சரி, வாப்பா சித்தப்பா, உள்ள வா. ப்ராஜெக்ட் வேலை எப்படா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணே. ஸ்டேஷனுக்கு வேற போகணும்டா, அங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே லேட் ஆச்சு. எனக்கும் வேணும். இந்தடா. சித்தி கொடு. ஏய், அங்க வாடா, போட்டபடி இருக்கு. கையில் லோடிசி கொடு. வாங்க மேடம். லேட் ஆனதும் எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே, பேங்க்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா பால் காய்ச்சாச்சா? இப்பதான். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. அம்மா கொஞ்சம் பால் எடுத்துட்டு வாமா. வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். புது வீட்டுக்கு பால் காய்ச்சினதுக்கு மட்டும் இல்லாம சுராபாண்டி கேஸ்ல நீங்க நிரபராதின்னு விடுதலை ஆனதுக்கும் ரொம்ப நன்றி மேடம். கிஃப்ட் வாங்கிக்கங்க. இப்படி வா வா. தேங்க்யூ மேடம். மேடம், இவ லீலா, என்னோட ஹாய். சிஸ்டர். வணக்கம். இவங்க அம்மா. அம்மா, வணக்கம். நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட எம்டி. அப்படியா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மேடம், இவர் சண்முகம், இவருடைய தம்பி ஏசியா இருக்காரு. தெரியுமே, டிவி நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் பாத்திருக்கேன். லீலா, இதை உள்ள எடுத்துட்டு போ. வாக்குட்டி உள்ள போ. சுப்பிரமணி, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்கிட்டயா? எதுக்காக மேடம்? இல்ல, சுராபாண்டி கேஸ்ல நீங்க மாட்டிக்கிட்டப்போ உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அப்ளோ ஆர்டரை கேன்சல் பண்ணல, அதுக்காக தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். உங்க சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் முடிவு எடுத்திருப்பாங்க. பரவாயில்ல மேடம். யூ டோன்ட் வரி. வேறொரு ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப நன்றி மேடம். ஓகே, டைம் ஆச்சு. என்ன நான் மேடம், கிளம்புறேன். டிஃபன் சாப்பிட்டு போங்களே. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வந்து விருந்தே சாப்பிடுறேன். இளவரசி, இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு மெதுவா வந்தா போதும். தேவைப்பட்டா ஆஃப் டே லீவ் கூட எடுத்துக்கோ, சரியா? அப்ப நான் கிளம்புறேன். வரேம்மா. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு கிளம்பிருந்தா நல்லா இருந்திருக்கும் மேடம். நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? இன்னொரு நாள் வந்து நிதானமா சாப்பிட்டா போச்சு. ஓகே, நான் வரேன். ஷாமலாவை கூட்டிட்டு போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிடலான் இருக்கேன். சம்பந்தியம்மா,
கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. இல்ல, தனியா பேசணும். எங்கிட்ட தனியா பேசணுமா? அக்கா அவங்க ஏதோ தனியா பேசினாங்கிறாங்க, போய் பேசிட்டு வையேன். இந்த வந்துடுறேன். ம். வாங்க. சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க, என்ன விஷயம்? இளவரசிக்கும் மாப்பிள்ளைக்கும் நடக்க வேண்டிய நல்ல விஷயம்தான். பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்த இளவரசிக்கும் மாப்பிள்ளைக்கும் நடக்க வேண்டிய நல்ல விஷயத்த போன மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து சம்மந்தி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அப்ப பார்த்து எதிர்பாராம எனக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு. அதனால அந்த நல்ல காரியம் நடக்காம போயிடுச்சு. இப்போ மேற்கொண்டு அதை பத்தி பேசி ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா அது எப்படின்னு எனக்கு புரியுது. உங்க தயக்கம் புரியுது. இப்ப இந்த குடும்பத்துக்கு பெரியவனா சுப்பிரமணிக்கு அம்மாங்கிற முறையில அவங்களுக்கு ஆக வேண்டிய நல்ல காரியத்தை முடிக்கணும்னு சொல்ல வரீங்க, அதானே? ஆமா சம்மந்தி, அதுதான். அதுக்கேங்க இப்படி தயங்குறீங்க? ஆக வேண்டிய காரியத்தை பார்த்துட்டா போச்சு. ஜானகி, ஜானகி, இங்க கொஞ்சம் வாமா. இதுக்கே இப்படி தயங்குறீங்க? வெளிப்படையா பேச வேண்டியது தானே? உங்க நிலைமையில நான் இருந்து என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருந்தா நானும் இப்படித்தான் வருத்தப்பட்டிருப்பேன். நீங்க அதுக்கு போய் ஏன்? ஜானகி, சுப்பிரமணி இளவரசியோட சாந்தி முகூர்த்தம் போன தடவை மாமா குறிச்சு கொடுத்த நாள்ல நடக்காம தள்ளி போயிடுச்சாமே. ஆமா, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் தள்ளி போச்சு. மாமா கூட இன்னும் 1 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தம் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தாரு. நாளைக்கு கூட நல்ல முகூர்த்தம் இருக்கு. அது விஷயமா தான் அவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகங்கிற முறையில அவங்களுக்கு நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை நீ பார்த்து முன்ன இருந்து நடத்தி வைக்கலாம்ல? நீ ஏற்பாடு பண்றியா இல்ல நான் பார்த்து ஏற்பாடு பண்ணட்டுமா? என்னம்மா யோசிக்கிற? சரி, நானே பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன சம்மந்தி, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. ஜானகி, இப்பவும் சொல்றேன், உங்க மாமனார் இல்லாத நேரத்துல உங்க குடும்பத்துக்குள்ள வந்து நான் அதிகாரம் பண்றேன்னு நினைக்காத. என்ன உன் மாமியார நினைச்சுக்க. ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வருது இல்லையா, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறது இல்லையா? அதே மாதிரி பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா இருக்கணும், சரியா? என்ன சாமலா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? சரி 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 சரி. இங்கே பால்லாம் காய்ச்சிட்டாங்க. ஆமா, அக்கா வந்து ஆமாம் லேட். நீ ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் சொல்லிட்டேன். சுப்பிரமணி, கொஞ்சம் மேல வாப்பா. நீ இப்ப எங்க இருக்க? சரி, சாப்பிட்டு உடனே புறப்படு, நேர வீட்டுக்கு போயிடு. அதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்று வர வேண்டாம். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நீ வர வேண்டாம், நான் பார்த்துட்டு வரேன். சரி, சொன்னா கேளு, வீட்டுக்கு போனா வரேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன். யாருப்பா, ஷாமலாவா? ஆமாக்கா, அங்கே முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு, இங்கே வரட்டுமான்னு கேட்டா, இங்கேயும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, நேரம் வீட்டுக்கு போனா வரேன்னு சொல்லிட்டேன். அம்மா, அந்த அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாங்களே, என்னது? அதை விடுப்பா. அதை விட நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன், அந்த அம்மா கூட்டிட்டு போயிருச்சு. என்னக்கா? எப்படி சொல்றதுங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. சொன்னா வருத்தப்படுவியோன்னு சங்கடமா இருக்கு. என்னக்கா சொல்ற? இல்ல, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு என் குடும்பத்தோட வரணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா எனக்கு கொடுப்பனை இல்லப்பா. அக்கா, என்ன இப்படி சொல்ற? இல்லப்பா, அந்த சமயம் பார்த்து பிசினஸ் விஷயமா ஜெய்ப்பூருக்கு போகணும்னு செழியும் ஒத்த காலில் நிற்கிறான்ப்பா. அதனால நான் தான் வர முடியும். என்னக்கா, நம்ம மீனா கல்யாணத்துக்கு நீ குடும்பத்தோட வரலன்னா எப்படி? நானும் எவ்வளவோ அவங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டேன்ப்பா. ஆனா அவன் போயே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கான். என்ன பண்றது சொல்லு? அக்கா, ஒருவேளை செழியனுக்கு என் மேலே ஏதாவது வருத்தம் இருக்குமோ, அதனால தான் கல்யாணத்துக்கு வராமல் அவாய்ட் பண்ணுறானோ? என்ன மாமா? அது ஒன்றும் இல்லை சுப்பிரமணி, தம்பி நம்ம சொந்த பந்தம்லாம் வேணும்னு தான் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது
அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போலன்னு அவன் வருத்தப்பட மாட்டானா? பாரு, இப்பவே அவன் முகம் எப்படி வாடி போச்சு. என்ன சித்தி, நம்ம குடும்பத்தோட தானே போக போறோம். இல்லையேப்பா, செழியன் தான் ஜெய்ப்பூர் போறேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறானே. ஜெய்ப்பூரா? ஜெய்ப்பூர் இருக்கு ஏதோ பிசினஸ் விஷயமா. ஏன் அந்த பிசினஸ் இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சுக்க கூடாதா? அன்னைக்குதான் வச்சுக்கணுமா? சுப்பிரமணி, நீ கொஞ்சம் செழியனுக்கு எடுத்து சொல்லுப்பா. நீ சொன்னா கண்டிப்பா அவன் கேட்பான். சித்தி, நான் இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் போய் பேசிட்டு வரேன் அவங்ககிட்ட. டேய் சரியா, ஏன்டா இந்த மாதிரி பண்ற? முன்ன மாதிரி அம்மா இல்ல, திருந்திட்டாங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்டா அம்மா வருத்தப்படுற மாதிரியே நடந்துக்கிறேன்? சொல்லுடா. என்னது, அம்மா மனசு வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேனா? என்னடா சொல்றீங்க? என்ன மாப்ள, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கே பார்த்து நீங்க ஜெய்ப்பூருக்கு போறீங்களாமே. மாமா, என்ன மாமா நீங்களும் அம்மா மாதிரி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? பிசினஸ்னா அப்படி இப்படி இருக்க தானே செய்யும். அது முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் மாமா, நான் போய் தான் ஆகணும். மாப்ள, பிசினஸ் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் குடும்பத்துல நடக்கிற முதலும் கடைசியுமான கல்யாணம் இதுதான். அதுல நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ஆமாண்டா சரியா, மாமா ஆசைப்படுறது நியாயம் தானே. நல்லது கெட்டதுல நம்ம எல்லாரும் கலந்துக்கணும் தானே நம்மள கூப்பிட இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அண்ணே, நான் ஒருத்தன் இல்லைன்னா என்னண்ணே, அதான் நீங்களா இருக்கீங்கல்ல. டேய், இந்த விதண்டவாதம்லாம் பேசாத. மா, நான் விதண்டவாதம் பேசல. மாமா, தயவு செஞ்சு நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. அந்த பிசினஸ் மேட்டரை என்னால தள்ளி போட முடியாது. நான் ஜெய்ப்பூர் போறது தான். வேணும்னா ஒன்று பண்ணலாம். மேரேஜுக்கு என்னால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாரும் என்னை பிளஸ் பண்ணி அனுப்புறதை விட்டுட்டு. ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? உள்ளூர்ல இருந்தாலே நேரத்துக்கு வர முடியாது, நீ ஜெய்ப்பூர்ல இருந்து எப்படிடா வருவ? சித்தி, அவன் சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லலையே, அந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு தானே சொல்றான். என்ன சுப்பிரமணி, நீ சொன்னா கேப்பான்னு பார்த்தா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? இல்ல சித்தி, நான் சப்போர்ட் பண்ண. இல்லப்பா. இல்ல மாமா. இல்ல அக்கா, பிசினஸ் முக்கியம் தானே, என்ன பண்றது? நீங்க எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் வரேன் அக்கா. மாமா, நீங்க பரவாயில்ல. ஏண்டா, இத்தனை பேர் சொல்லி நீ கேட்கவே மாட்டியா? மா, அவரே புரிஞ்சுக்கிட்டு பேசாம போயிட்டு இருக்காரு. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. அண்ணே, நீ வாண்ணே. ஏய் செலியா, அம்மா சொல்றது ஏ லீலா, கிருஷ்ணா நிக்கிறாண்டி. அவன் நின்னுட்டு போறான், பேசாம வா. லீலா, லீலா, இன்னுமா உனக்கு மேல இருக்கிற கோவம் தெரியல? லீலா நில்லு லீலா. ரோடுன்னு கூட பார்க்காம அன்னைக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். இதுக்கு மேலே நீ என்ன மன்னிக்கலன்னு எப்படி? வேற எப்படி தான் நான் என் காதலை நிரூபிக்க முடியும்? இத பார், நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது. காதலுங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். உடம்ப நேசிக்கிறவனுக்கு மனசை பத்தி என்ன தெரியும்? மறுபடியும் ஏதாவது தில்லு முள்ளு செஞ்சு டிராமா போட்டு என் மனசுல இடம் பிடிச்சு என்ன நம்ப வச்சு கழுத்துருக்கலான்னு மட்டும் நினைக்காத. போன தடவையே உன்னால நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். இனி உன் விஷயத்துல மறுபடியும் ஏமாற மாட்டேன். உன்னால ஏமாத்தவும் முடியாது. இனிமே என் பின்னால சுத்துறதை விட்டுட்டு உன் வேலையை பாரு. டேய் நில்லுடி. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் தப்பு பண்ண வந்தா இல்லன்னு சொல்லலையே. அதான் பண்ண தப்பு உணர்ந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கெஞ்சுறேனே, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோன்னு. இன்னும் மனசு இறங்கலன்னு எப்படி? ஏன் தப்பு பண்ணவன் திருந்த மாட்டானா? அப்படியே தான் இருப்பானா? ஏன்டி பொண்ணுங்களா இப்படி இருக்கீங்க? காதலிக்கிற மாதிரி நடிச்சப்பல நம்புன, இப்போ உண்மையாலுமே காதலிக்கிறேன் நம்ப மாட்டேங்கிற. ஏன்? அன்னைக்கு ஏதோ கோவத்துல இருந்த, உன் கோவம் நியாயம்தான். சரி, விட்டு பிடிச்சா சரியாயிடுன்னு பார்த்தா நீ என்னடானா அப்படியே இருக்க? இதை பார் லீலா, என் காதலை நிரூபிக்க ஒரே வழிதான் இருக்கு. ஒரு மனுஷன் சோறு தண்ணி இல்லாம 7 நாள் தான் உயிர் வாழ முடியும்னு கேள்விப்பட்டிருப்ப. என் காதலை ஏற்றுக்க உனக்கு 7 நாள் டைம் தரேன்.
இன்னையிலிருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இப்போ இருந்து சோறு தண்ணி இல்லாமல் இருக்க போகிறேன். 7 நாளைக்குள்ள என்னை தேடி வந்து என் காதலை ஏற்றுக்கிட்டேன்னு சம்மதம் சொல்லு. இல்லை 8வது நாள் உனக்காக உன் காதலுக்காக இந்த கிருஷ்ணா இறந்துட்டான்னு தகவல் வரும். அப்போவாவது நான் பழைய கிருஷ்ணா இல்லை, திருந்தி வாழ நினச்ச புது கிருஷ்ணா, உடம்பை நேசிக்காம உன் மனசை நேசித்த கிருஷ்ணாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா என் முகத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போ. இதை ட்ராமான்னு நினச்சிக்காத, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏய், இது யாரோட பங்களா? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? சொல்றேன் வா. வாட் ரோஷன், நான் அப்பவே லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னேன்ல. என்ன நீ வர வர 16 வயது நிலை கமலஹாசன் மாதிரி வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருக்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ரோஷன். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து எங்க வீட்ல பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸ்னா அப்படிதான்ப்பா. நம்மளாம் யூத்து, அப்பப்போ அதை பிரேக் பண்ணோம். அதில் தான் ஒரு த்ரில்லே இருக்கு. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. நான் என் லிமிட்டை விட்டு கிராஸ் பண்றேன்னு தெரிஞ்சா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பிளான் ஸ்மூத்தா போகணும்னா நான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். ஒன்று சும்மா நான் இவ்வளோ தூரம் கூட்டு வரல. ஒரு முக்கியமான விஐபியை இன்ட்ரடியூஸ் பண்ண தான் கூட்டு வந்தேன். விஐபியா? யாரு? வா சொல்கிறேன். ஏய், Now I'm in India. கனடா வரதுக்கு இன்னும் ஒரு 10 to 15 days ஆகும். I call you later. ஹாய் அங்கிள். ஹாய். அவர் தான் நான் சொன்ன அந்த விஐபி. ஹாய் ரோஷன். ஹலோ அங்கிள். இவர் தான் என்னோட அங்கிள் சஞ்சய்குமார். ஹலோ. வணக்கம். என்னை வளர்த்தி ஆளாக்கி இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் இந்த பொசிஷனில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே எங்கள் அங்கிள் தான். ஹே ரோஷன், என்னடா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? ஓ அங்கிள், நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன் ஃபிலோமினா. ஓ எஸ் எஸ் எஸ், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். am I right? Absolutely you're right. வெரி குட் செலக்ஷன். மாடர்ன் ட்ரெஸ்ல வந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கா. தேங்க்ஸ் அங்கிள். பட் ரோஷன் வந்து ஜஸ்ட் நவ் இப்பதான் உங்களை பத்தி சொன்னாரு. இப்போவாது என்னை பத்தி சொன்னானே. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். என்ன சாப்பிட்ற? ஐயோ நோ ஃபார்மாலிட்டிஸ் அங்கிள், எனக்கு எதுவுமே வேண்டாம். நாங்கள் 2 பேரும் இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். இட்ஸ் ஓகே, யுவர் சாய்ஸ். மகாலட்சுமி. அங்கிள், ஐ எம் ஃபிலோமினா. வந்த உடனே மாடர்ன் ட்ரெஸ்ல வந்த மகாலட்சுமின்னு சொன்னேன்ல, அந்த ஞாபகத்தில் சொல்லிட்டேன். சரி, பேர்ல என்ன இருக்கு? ரோஷன் மாதிரி ஒரு ஸ்மார்ட் அண்ட் பிரில்லியன்ட் கை உனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? ஹி இஸ் ஒன் ஆஃப் த அப்கமிங் யங்கஸ்ட் பிசினஸ்மேன், யூ நோ. அங்கிள், எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே அங்கிள். நீங்க இல்லைன்னா நான் எப்படி? இல்ல எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் ஃபிலோமினா எப்படி? சரிம்மா, உங்க வீட்டில் இது எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? எங்க அங்கிள், ஆல்ரெடி எனக்கு வேற ஒரு பையனோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கவலையே படாத ஃபிலோமினா, அந்த மேரேஜ் கண்டிப்பா நடக்காது. என்ன அவனை பார்க்குற? உங்க மேட்ரு என்ன நவுட்டு எல்லா விஷயத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான். இந்த உலகத்துல உங்க லவ்வுக்கு யார் ஆப்போசிட்டா இருந்தாலும் நீ கவலைப்படாதம்மா, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். நீ ரோஷன் கூட எப்படி வாழணும், உலகத்துல எந்த நாட்டுல வாழணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். ஐயோ, டாடி கால் பண்றாரு. சரி போய் பேசு போ. அங்கிள் சொல்லுங்க டாட். எங்கம்மா இருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் டாட். சீக்கிரம் வந்துருமா, டைம் ஆயிடுச்சு. ஓகே டாட், இதோ இப்ப கிளம்பிட்டேன். I'll be there in another 15 minutes. ஓகே 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 டாட், பை. என்னாச்சு? எனக்கு குவிக்கா வர சொல்றாரு, நான் கிளம்புறேன். பை அங்கிள். சரிம்மா, நான் டிராப் பண்ணவா? இல்ல நான் ஆட்டோலயே போய்க்கிறேன், லேட் ஆயிடுச்சு. பை பை பை. ஏய், போய் ரீச் ஆயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஓகே. என் செலக்ஷன் எப்படி அங்கிள்? சூப்பர். அதெல்லாம் சரி,
என்ன அங்கிள் நீங்கள் பாட்டுக்கு ஃபிலோமினா கிட்ட உலகத்தில் எந்த கண்ட்ரியில் போய் வாழணும்னு ஆசைப்படுற அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. அவள் டக்குன்னு ஏதாவது ஒரு கண்ட்ரியை சொல்லியிருந்தான்னா என்ன பண்ணியிருப்பீங்க? எனக்கு இருக்க இன்டர்நேஷனல் லிங்கை வச்சு அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். அங்கிள், என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை. தாய் தகப்பம் இல்லாத என்னை வளர்த்து என்கிட்ட எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்காக என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு தெரியல. ரோஷன், இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து எதுவும் செய்யல. பட் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறேன். என்ன அங்கிள் எதிர்பார்க்குறீங்க? உங்க ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை. சொல்லுங்க அங்கிள். நான் ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம் நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டியே? ஐயோ அங்கிள், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கு, நிறைய இருக்குடா. அதனால தானே கேட்குறேன். சொல்லுங்க. இப்ப வந்துட்டு போனாலே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாடர்ன் மகாலட்சுமி. ஆமா, அவ என் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. புரியல. அவ இந்த இடத்தை விட்டு போனாலும் இன்னும் என் ஹார்ட் விட்டு போகல. சோ ஒரு நாள் அவளை நீ எனக்கு விட்டு தரணும். ஏண்டா ஷாக் ஆயிட்ட? ஒரு நாள் தானே, ஒரே ஒரு நாள் தானே, அவ எனக்கு பொண்டாட்டி இருந்தா போதும். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னடா, ஒரு நாள் தாண்டா, ஒரே ஒரு நாள். நான் ஆசைப்பட்டுட்டேன்டா. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. நான் கூட தான் எதிர்பார்க்கல அவ இந்த அளவுக்கு என் மனசை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு. எனக்கு அவ வேணும். ரோஷன், இந்த அங்கிளுக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? அங்கிள், ஃபிலோமினா வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான். ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவா, ஆம்பளைங்களோட ஃப்ரீயாக பழகுவா. பட் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவள் சம்மதிக்க மாட்டான் அங்கிள். கரைப்பாரு கரைச்சா கல்லும் கரையும். அவ ஒண்ணு கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கான பொண்ணு இல்லையே. அலை மாதிரி போதையில தள்ளாடுற பொண்ணு தானே. துடுப்ப சரியா போட்டா படகுல சவாரி அருமையா போகலாம். இத பார், ஒண்ணு துடுப்ப நீ போடு, இல்ல எங்கிட்ட கூட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இந்த காரியத்தை மட்டும் நீ எனக்காக செஞ்சேனா உனக்காக நான் எது வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஜெர்மனியில இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அது உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அத உடனே உனக்கு எழுதி வைக்கிறேன். இல்ல சவுத் இந்தியாவில் எனக்கு அடுத்தபடியா உன்னை ஏஜென்டா நியமிக்கிறேன். இல்ல பணம் பதவி ரெண்டும் வேணும்னாலும் உனக்கு நான் தர தயாரா இருக்கேன். எனக்கு ஃபிலோமினா வேணும். என்ன சொல்ற? சரி அங்கிள், பட் அவ கூட்டிட்டு வா, மற்ற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். யோசனை பண்ணாம போடா. ஏண்டா, நான் அவ்வளவு சொல்லியும் ஜெய்ப்பூர் போறதுல இவ்வளவு பிடிவாதமா இருக்கு. அம்மா பேச்சுக்கு மரியாதையே இல்லையா? என்னம்மா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? நானும் ஜாலி ட்ரிப்பா போறேன், பிசினஸ் விஷயமா தானே போறேன். நல்லபடியா போயிட்டு வாடான்னு வாழ்க்கறத விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுனா என்னமா அர்த்தம்? சரியா, சப்பாத்தி கட்டி தரவா? பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறியா? சித்தி, அண்ணன் போறது ஃப்ளைட்ல, வேணுங்கிறத அவங்களே கொடுப்பாங்க. ஏண்டி, நானே அவனை போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ சப்பாத்தி கட்டி கொடுக்குறேங்கிற? விட்டு ஏர்போர்ட்டுக்கே போக போல் இருக்கு. அக்கா, நம்ம எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் தான் பிடிவாதமா போரே நிக்கிறானே, வேற என்னக்கா பண்ண முடியும்? பிரான்சிஸ் அங்கிள் கூட கல்யாணத்துக்கு வரலன்னு இவ்வளவு வருத்தப்பட மாட்டாரு. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட வருத்தத்தை அவன் வெளியில காட்டிக்க மாட்டான், மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பான்.
அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்லியா புறப்படலாமா? வாப்பா, உன் ஃப்ரெண்டு மாமன் பொண்ணு கல்யாணத்துக்கு இல்லாம ஜெய்ப்பூர் போறேங்கிறான், கொஞ்சம் சொல்ல மாட்டியா நீ? அவன் பிசினஸ் விஷயமா தானே போறான். கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. அவங்க ஃபார்மாலிட்டிக்காக எல்லாரும் வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாரும் போயிட முடியுமா? என்னப்பா நீ இப்படி பேசுற? கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான்ப்பா நடக்கும். அதை நம்ம மறுபடியும் பார்க்க முடியுமா? நீங்க வேற ஆண்டி, இன்னைக்கெல்லாம் கல்யாணத்தை வீடியோவில் எடுத்து வச்சுட்டு சிடியில் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியும் போயிட்டு வரட்டும், அப்புறம் வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். கரெக்டாக சொன்னடா. அப்புறம் போரூர்ல இருக்க பாலாஜி ஏஜென்சி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கரெக்டாக டெலிவரி பண்ணிடணும். சரிடா. அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜர்ட்டு மீட்டிங் இருக்கு. அது கண்டிப்பா அட்டன் பண்ணிடுறா, மறந்துடாத. சரி, அட்டன் பண்ணிடுறோம். சொல்லு. விஷ்ணு பில்டர்ஸ்ல இருந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் கரெக்டாக கொடுத்தணும். சரியா? டேய், நான் ஒருத்தனும் எத்தனை வேலையில பார்க்க முடியும்? நான் வெளியே அலைஞ்சிட்டு இருந்தா கம்பெனி யார் பாத்துக்கிறது? டேய், அதான் அம்மா இருக்காங்களே, அம்மாவை கம்பெனில உட்கார வச்சுட்டு நீ மத்த வேலையெல்லாம் பாத்துக்கோ. டேய், என்னடா நீ என்ன போய் கம்பெனி பாத்துக்க சொல்ற? நீங்க சும்மா உட்கார வேணாமா, ஒரு முதலாளியா உட்காருங்க. அண்ணே, அம்மா பாத்துக்கலன்னா என்ன, நான் பாத்துக்கிறேன். டேய் சரியா விடுறா, அவங்களே தொந்தரவு பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன். சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். அண்ணே, ஜெய்ப்பூர்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவ? உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஏன் 2 ஒட்டகம் வாங்கிட்டு வரட்டா? போன எனக்கு கண்ணாடி கல் வச்சு டிசைன் போட்ட சுடிதார் இருக்கும்ல, அது வாங்கிட்டு வா. அவ்வளவுதானே, வாங்கிட்டு வரேன். மா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சித்தி, நான் கிளம்புறேன். பாய்டா. போடா போலாம். அக்கா, என்னக்கா, செழியனை ஜெய்ப்பூர் போக விடாம தடுக்க நம்ம போட்ட பிளான்லாம் வீணா போச்சு. குமாரசாமியோட சொத்துக்கெல்லாம் வேற யாரோ வாரிசாவ போறாங்க. அது நடக்காது. அவனோட சொத்துக்கு வாரிசு செழியன்தான். அது எப்படிக்கா? செழியன் தான் ஜெய்ப்பூர் கிளம்பிட்டானே, அவன் எப்படி மாப்பிள்ளையாவான்? ஜெய்ப்பூருக்கு போறவனை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் வரவழைப்பேன். நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றியே காட்டுவேன். அம்மா, இவ்வளவு பூ யாருக்கு? இளவரசி சித்திக்கிடே. இளவரசி சித்திக்கு இவ்வளவா? அம்மா, நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா? கொஞ்சம் என்னடா, எல்லா பூவும் நீயே வச்சுக்கோ. ஐ ஜாலி, எல்லா பூவையும் என்ன வச்சுக்க சொல்லிட்டாங்க. அம்மா, நீ சீக்கிரமா கட்டு, எல்லா பூவையும் என்னையே வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஐ சித்தி, எல்லா பூவையும் வச்சுக்க சொல்லிட்டாங்க. என்ன நீ இன்னும் பூ கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? இதை முடிஞ்சிருச்சு சண்முகம். சரி, பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். ஆமா, அண்ணனும் அண்ணியும் ரெடி ஆயிட்டாங்களா? இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? அம்மா, சீக்கிரமா கட்டுங்க, எல்லா பூவையும் எனக்கு தான் வைக்கணும். என்னண்ணே இன்னும் ரெடி ஆகாம இருக்க? முதல்ல ரெடி ஆகுனே. இப்போ அதுக்கெல்லாம் என்னடா அவசரம்? என்னது அவசரமா? என்ன, உனக்கும் அன்னிக்கும் கல்யாணம் எத்தனை மாசம் ஆச்சு? இத்தனை நாள் நடக்காத ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. நீ என்னடானா? அண்ணி, நீங்களும் ரெடி ஆகலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? முதல்ல பட்டு வெட்டி படிச்சட்டியை மாத்துங்க. அண்ணி, பூ கட்டின வரைக்கும் போதும். நீங்க போய் இளவரசி அண்ணியை ரெடி பண்ணுங்க. ஷாம்லி, உள்ள போய் தூங்க. அம்மா, போமா, எனக்கு தூக்கம் வரல. போடி உள்ள. அம்மா வரேன்னு சொல்றேன்ல. படிச்சட்டில உள்ளதானே இருக்கு. ஆமா.
மன்னிச்சிருமா. அக்கா 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 சுப்பிரமணிய மாமா எங்க? இந்த நேரத்துல எதுக்கு சுப்பிரமணிய கேக்குற? நானே பதறி போய் வந்திருக்கேன். நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அம்மா வீட்ல மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்காங்க. அம்மாக்கு என்னடி? என்னன்னு தெரியலக்கா. நீ இரு, நாங்க போய்க்கிறோம். என்ன நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட பாத்துக்கங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா. சரி. இது அந்த குமாரசாமியோட சம்மந்தி மாப்பிள மாதிரி இல்ல? எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 10 தடவையா யோசிச்சு தான் செய்வேன். நான் உன்னை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஏமாந்துட்டு நிக்கிற? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.